இந்தியாவுக்கு 2 நாள் அரசு முறை பயணமாக வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை விமான நிலையத்தில் பிரதமர் மோடி தழுவி வரவேற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு புட்டின் மேற்கொண்டுள்ள இந்திய பயணம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேற்று மாலை டெல்லி வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தழுவி வரவேற்றார். புட்டினுக்கு அரசு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் நடனக் கலைஞர்கள் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையமைத்த இந்தி திரைப்பட பாடலுக்கு நடனமாடி வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரே காரில் புறப்பட்டு பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்றனர். புட்டின் வருகையை முன்னிட்டு பிரதமரின் இல்லம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் தேசிய கொடிகளின் வண்ணங்கள் மின் விளக்குகளில் ஒளிர்ந்தன. தொடர்ந்து புட்டினுக்கு பிரதமர் மோடி இரவு விருந்தளித்தார். அப்போது ரஷ்ய மொழியிலான பகவத்கீதையை புட்டினுக்கு மோடி பரிசளித்தார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை இரு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர மாநாடு நடைபெறுகிறது. பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பளிக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புட்டினுக்கு விருந்தளிக்கிறார். மோடி புட்டின் முன்னிலையில் நடைபெறும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் 2021 டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு புட்டின் வருகை தந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு கொள்ளும் நாடுகளுக்கு அமெரிக்கா வர்த்தக நெருக்கடி அளித்து வரும் நிலையில் புட்டினின் இந்திய பயணம் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் புட்டின் வருகையை முன்னிட்டு டெல்லியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.